வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் என்கே. இது என்கே வியூ. நாம் இன்னைக்கு கார்த்திக் வேணுகோபாலன் டைரக்ஷனில் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி, காஷ்மீரா, பாக்கியராஜ், பிரபு மற்றும் பலர்லாம் சேர்ந்து நடித்த பிடி சார் படத்தோட ரிவ்யூ பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பற்றின்னு பார்த்தோம்னா, ஹீரோ வந்து பிடி சார், ஹீரோயின் வந்து அந்த ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் டீச்சர். 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. அதில் நடக்கிற கலாட்டாஸ், ஸ்கூலில் காலேஜில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன ஃபன் எலிமெண்ட்டோட தான் படம் நகருது. இந்த படத்தோட மெயின் கதை என்னென்னா, அவங்க வேலை பார்க்குற ஸ்கூல், அதே பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்டில் இருக்கிற காலேஜ், இல்லை ஒரே சேர்மன், ஒரே காலேஜ், ஒரே இன்ஸ்டியூட் தான். ஸோ அதில் வந்து காலேஜில் வந்து ஒரு பொண்ணு படிக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது. அது மூலிமா என்னென்னலாம் நடக்குது, இதுலேருந்து அந்த பொண்ணு எப்படி தப்பிச்சு வர்றா, அதுலேருந்து அதுக்கு நியாயம் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிற பற்றின ஒரு கதை தான் பிடி சார். ஆனால் இந்த படத்தில் எடுத்த கதைக்கும் இந்த டைட்டிலுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பிடி சார்னால் அது ஒரு கொஞ்சம் போர்ஷன் தான் பிடி சார்னு வருது. பட் ஃபுல்லாகவே வந்து வேறு ஒரு டாப்பிக்காக தான் அதை வந்து கொண்டு போயிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஃபன்னாக கொஞ்சம் இன்டர்வல் பிளாக்ல மட்டும் லைட்டான ஒரு ட்விஸ்ட்டோட முடிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, அடுத்து அதில் நடக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து கொஞ்சம் அது இதுன்னு கொஞ்சம் என்கேஜிங்காகவே கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். மெசேஜோட, சொசைட்டி அவேர்னஸோட இருக்கிற ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்னு சொல்லலாம். படத்தோட மியூசிக் பற்றி பார்த்தோம்னா, ஹிப்ஹாப் தமிழோட டச்சோட தான் இருக்குது பாட்டு எல்லாமே. பட் இருந்தாலும் ரொம்ப பெரிய ஹிட் ஆன மாதிரி தெரில. இருந்தாலும் வந்து ஒரு கேட்குற மாதிரி இருக்குது. பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஒவ்வொருத்தவங்க ஆக்டிங்குமே வந்து டீசெண்டாக நடிச்சிருக்காங்க. எக்ஸ்பெஷலி இந்த கடைசியில் பாக்கியராஜ், பிரபு, அங்கே ஆப்போசிட்டில் நடக்கிற லாயரு, அது மாதிரி எல்லாமே. எக்ஸ்பெஷலி வந்து இதில் அனிகா சுரேந்திரன் வந்து செம்மையாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க தான் மெயின் கேரக்டரே, அந்த படத்தோட கேரக்டரே அனிகா தான். ஒவ்வொரு எமோஷனல் சீனாக இருக்கட்டும், ஒவ்வொரு இதுவுமே வந்து செம்மையாக நடிச்சிருந்தாங்க. ஃபுல் கிரெடிட்ஸுமே வந்து அனிகாவில் தான், அந்த பொண்ணோட சுற்றி தான் எல்லா கதையுமே நகருது. ஸோ அந்த கேரக்டர் வந்து நல்லாவே கேரி பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தமாக இந்த படம் வந்து ஒரு டீசெண்டான, ஒரு அவேர்னஸோடு இருக்கிற ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். எல்லாருமே பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.